இப்போல்லாம் யார் காசு இருக்கிறவன் யார் காசு இல்லாதவனே தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு மாலுக்கு போயிருந்தேன். இது வந்து கோமு, அதாவது கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின்ன கோபி அப்படின்னு வச்சுக்கலாம். கோமூவில் ஒரு மாலுக்கு போயிருந்தேன். அந்த கார் பார்க்கிங்கில் என் காரை பார்க் பண்ணேன். என் கார் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து கார் பார்க் பண்ணார். அந்த காருக்கு அவர் டிரைவர் வச்சிருக்காரு. அப்போவே தெரியுது அவர் அதை சிங்கிள் பேமெண்ட்டில் வாங்கியிருக்காருன்னு. இப்போ நான் என் காரை வாங்கினாலும் ஒரு பெரிய கதை. நான் ஒரு ஷோரூமுக்கு போனேன், காரை ஃபைனலைஸ் பண்ணேன். அந்த சேல்ஸ்மேன் அங்கேருந்து வந்தார். எத்தனை வருஷம் இஎம்ஐ சார்? 3 or 5 or 7 அப்படின்னார். நான் 11 அப்படின்னேன். அவர் காண்டாயிட்டு 3 விஷயம் போயிட்டார். அப்புறம் கோச்சிக்காதீங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டு, நமக்கு கார் லோனில் வேணாம், ஹவுசிங் லோனில் டாப்அப் போட்டு 20 இயர்ஸாக மாற்றிக்கலான்னு. இப்படி தான் நான் என் காரை வாங்கினேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதை பார்த்தீங்களா, இது ஃபாசில் வாட்ச். டைரக்டர் ஃபாசில் இல்லைங்க, சைட் ஆக்டர் ஃபாசில். என் கூடவே சேர்ந்து பணக்கார மாதிரி ஆக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பந்தா காட்டுறவங்க, பீலா ஓடுறவங்களாம் ஹேர் கட் வந்தால் மட்டும் மொன கடைக்கா போகிறோம். வெல்கம் டு Raghav's Comedies and today's episode is about my experience in a saloon. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா பிடிக்காதவங்க ஷேர் பண்ணுங்கள். பார்த்து சாவட்டும். நான் ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சலூனுக்கு போனேன். நல்ல ஒரு பிராண்டட் சலூன் தான். அப்போ மணி ஒரு 1 இருக்கும். நான் உள்ளே போகிறேன். அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் வெளில வராரு. உள்ளே போங்க சார், பையன் இருக்கான், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார் போங்க, அதான் பையன் இருக்கா சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். உள்ளே போனால் யாரையுமே காணும், எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் வெளில வந்தான். அவனை பார்த்தா பம்பாய் சாரேஹே அப்படிங்கிற மாதிரி இருந்தான். ஐயோ இந்தியா, எனக்கு வேறு ஹிந்தி தெரியாதா? ஏன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு இருமொழி கொள்கை தான். இங்கிலீஷ் படிக்கிறதுலே பாதி காலம் போயிடுச்சு. இப்போ இவங்கிட்ட 2 பிளேட் பானிபூரி தேதோ அப்படி சொல்லி சிம்பிளாக எஸ்கேப் போக முடியாது. ஏன்னா இங்கே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லணும். யூஸ்வலாக நமக்கு இந்த தள்ள கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கிறவங்க மேலே மீடியமாக கட் பண்ணுங்கள், கீழே ஷார்ட்டாக கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஊப்பர் நீச்சே வரைக்கும் தெரியும். நான் போய்ட்டு உட்காந்துட்டு ஊப்பர் மீடியம் கட் கரோ, நீச்சே ஷார்ட் கட் கரோன்னு. அவனுக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியல. நெய் சாப், நீச்சே நெய் கட் கருதுங்க சாப் அப்படின்னா. அவன் நெய்ன்னு சொல்கிறதுல கட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் புரியுது, ஆனால் ஏன்னு புரியல. அப்புறம் நான் அவனை பார்த்து கியூ அப்படின்னேன். நெய் சாப் நீச்சே நெய் கட் கருதுங்க அப்படின்னா. எனக்கு இப்போ வந்து கடுப்பாயிடுச்சு. கடுப்பானதும் பைசா பைசா அப்படின்னேன். आप कितने पैसे दे दो मैं नीचे नहीं कट कर दूंगा அப்படின்னா. இப்போ எனக்கு கோவம் வந்துருச்சு. நமக்கு யூஸ்வலாக கோவம் வந்தால் கெட்ட வார்த்தை வந்துடும் இல்லையா? உடனே அவனை பார்த்து நெய் அப்படின்னேன். அவனுக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியல. டீக்கே சார் பைட்டியே அப்படின்னா. கெட்ட வார்த்தை திட்டினா நீங்களே வேலை பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போய்ட்டு இந்த ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சோடனே அப்படியே பொறுமையாக அந்த மசாஜ் டீச்சர் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அப்படியே படுத்துருக்கும் மசாஜ் பண்ணே தான். மசாஜ் ஆயியே சாப் அப்படின்னா. கித்னா அப்படின்னேன். 400 rupees சார் அப்படின்னா. இப்போ நான் அவனை பார்த்து நெய் அப்படின்னேன். அப்புறம் பில்லை கொண்டு நீட்டினா பார்த்து 150 ரூபா. ஸோ பில்லை கட்டலாம் சொல்லிட்டு கவுண்டர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா என் மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது. யாருன்னு பார்த்தா என் ஒய்ஃபு. அவள் வந்து நானும் சலூனுக்கு போகிறேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தா. ஐயோ இவளுக்கு வேறு கெட்ட வார்த்தை தெரியாது, எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருமா நானும் வரணும் மெசேஜ் ரெஸ்பான்ஸ் போட்டு வீட்டுக்கு போயிட்டு அவளை கூப்பிட்டு நான் ஒரு பார்லருக்கு போனேன். அங்கே போனால் ஒரு மெனு கார்டு நீட்டாங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு. பார்த்துட்டு இல்லைங்க வரவில்லை, இப்போ தான் ஜூஸ் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னேன். அவங்க இல்லை சார் இது ஜூஸுக்கு இல்லை, ஹேர் கட்டுக்கான மெனு கார்டு அப்படின்னாங்க. என்னது ஹேர் கட்டுக்கு மெனு கார்டா? சரி வாங்கி பார்த்தேன். எனக்கு ஒரு இழவும் புரியல. அப்புறம் என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டேன். அவள் வாங்கி பார்த்துட்டு கேர்லி கேர்ள் மெத்தட் கட் பண்ணுங்க அப்படின்னா. என்னவோ 2 பேரும் கோல்டு வேர்டில் பேசினா மட்டும் புரிஞ்சிடுச்சு. 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, யாருமே காணும். நான் மூளையில் அங்கே ஒரு சேரில் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் யாரோ பேண்ட் தட்டுற மாதிரி இருந்தது. எழுந்து பார்த்தா என் ஒய்ஃபு. என்னம்மா இங்கே யாருமே இல்லையா, எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்களா அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சிச்சு வா போகலாம் அப்படின்னா. எனக்கு பார்த்தா ஒரு வித்தியாசமும் தெரியல. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பில் கவுண்டரில் கட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா பில்லு முழநீளத்துக்கு இருந்தது. எவ்வளோன்னு பார்த்தா 2750 ரூபா. என்னது 2750 ரூபா அப்படி சொல்லிட்டு சரி வேறு எடுத்து பே பண்ணலான்னு எடுக்கிறேன். அதுக்குள்ளே அந்த ரிசப்ஷன் என் ஒய்ஃபை பார்த்து மேடம் உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, இதுக்கு நீங்கள் சல்ஃபேட் சிலிகான் ஃப்ரீ ஷாம்பு போடணும் அப்படின்னாங்க. சரி என்ன தான் பேசுகிறாங்க 2 பேரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த ஷாம்பு போட்டிங்கன்னா அதே பிராண்டில் நீங்கள் கண்டிஷனரும் போடணும் அப்படின்னாங்க. என்னடா இவ்வளோ கண்டிஷனாக சொல்கிறாங்க அப்படின்னு. சரி என்ன தான் இதுக்கப்புறம் பேசுகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து கேர்லி டிஃபைனிங் க்ரீம் போடலனாக்கா இதெல்லாம் பண்ணி பிரயோஜனமே இல்லை அப்படின்னாங்க. இப்போ நான் இங்கே வந்து தான்டா பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப் என்னை பார்த்து ஆமாம் இல்லை அப்படின்னா. அவளை பார்த்து ஆமாம்மா அப்படின்னு. அப்புறம் சரி பில்லை கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா 5735 சார், உங்களுக்காக 35 rupees டிஸ்கவுண்ட், 5700 கட்டினா போகிறோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு எவ்வளோ தாராள மனசுங்க அப்படின்னு சொல்லி கார்டு எடுத்து கொடுத்தேன். கார்டு தேய்ச்சா கார்டு டிக்ளைன்டு, காசு இல்லை. இப்போ இவங்ககிட்ட வந்து காசு இல்லை சொல்ல முடியாது, சொன்னால் நம்ம ஃபாசில் வாட்ச் கசிங்கோம். ஐ திங்க் கார்டு ஒர்க் ஆகலை நினைக்கிறேன் அப்படின்னேன். நம்மள மாதிரி எத்தனை பேர் அவங்க பார்த்துருப்பாங்க. பரவாயில்ல சார் இதை நீங்கள் 3 months இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. என்னது இஎம்ஐயா அப்படின்னு. ஆமாம் சார் எஸ் 3 months இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. சரி பண்ணுங்க அப்படின்னுட்டேன். அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே திரும்ப வந்து மேடம் இதை நீங்கள் எவ்ரி 3 months நீ மெயின்டைன் பண்ணலனாக்கா உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகும் பண்ணாங்க. ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு என் மொபைல் எடுத்தேன். மொபைல் எடுத்து OLXல என் காரை சேல்ஸுக்கு போட்டு என்னுடைய ஹோம் லோன் டாப் அப் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த 3 months நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் என் பொண்ணு அங்கேருந்து வந்துட்டு அப்பா நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்க போகிறேன் அப்படின்னா. நீ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கிறத ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு படி, அதில் நிறைய காசு வரும்னு சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Raghav's Comedies. This is Raghav signing off.